ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போட்டு கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது கேம் பிளேயோட வந்திருக்கேன். இந்த கேம் பேர் காம்பேட் மாஸ்டர். இது பார்த்தீங்கன்னா உங்களோட ஜஸ்ட் நான் வேணால் காட்டுறேங்க. நார்மலாக உங்களோட ப்ளே ஸ்டோர்லேயே நீங்கள் வந்து இந்த கேமை ஏற்றலாம். ஸோ வந்து நம்ம 50 சப்ஸ்கிரைபர் இப்படியே ரீச் பண்ணணுங்க. ப்ளீஸுங்க, நம்ம ரீச் பண்ணிட்டோன்னா 50 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் ரீச் பண்ணிட்டோன்னா நம்மளால் லைவ் போக முடியும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், நம்மளால் வந்து சேர்ந்து விளையாட முடியும். ஸோ உங்களோட சப்போர்ட் தான் வந்து இதெல்லாம் பண்ண போகுது. ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் என்ன கேட்டேன், ஒரு லைக், அதில் உங்களுக்கு ஒன்றுமே போக போகிறதுல ஒரே ஒரு லைக், அந்த பட்டனை அழுத்திட்டு அந்த பெல் ஐக்கானை போட்டு விட்டுட்டு சப்ஸ்கிரைப் எழுதிட்டு போயிட்டே இருங்க. அடுத்து வந்து பார்க்கணும், அடுத்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை. இன்னும் நல்லா இருக்கும் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து இந்த கேமை பற்றி சொல்லிடுறேன். இப்போ நான் ரெக்கார்ட் யூஸ் பண்ணுறது OBS Studio 3.1.01.2 வெர்ஷன் மேலேயே இருக்கும். அப்புறம் இது என்ன எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, நான் பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்குது இதில். ஸ்டீமுங்கிற ஆப்பில் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்கள் மொபைலில் இருக்குது, மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது ப்ளே ஸ்டோரில். ஆனால் வந்து உங்களால் விளையாட முடியாது. டியூ டு அது வந்து உங்கள் பிசியில் தான் எப்பயுமே இந்த ஸ்டீம் ஒர்க் ஆகும் மோஸ்ட்டாக. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன காட்ட போகிறேன்னா, ஒரு ஒரு ஹாரர் கேம். நிறைய பேர் பாப்பி ப்ளே டைம் அப்படிங்கிற இது பார்த்துருப்பீங்க. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே காசு தான். ஸோ இது எல்லாமே காசு, இது மட்டும்தான் ஃப்ரீ. இந்த 3 GB கிட்ட வருது. நம்ம வந்து அடுத்த வீடியோ போடலாமான்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை போடுறேன், நிச்சயமாக போடுவேன். அப்புறம் வந்து இப்போ நான் லைப்ரரிஸில் நான் என்னென்ன கேம்லாம் வச்சுருக்கேன்னு காட்டுறேன். ஸோ இவ்வளோ கேம் வச்சுருக்கேன்னா, நான் பப்ஜி கூட வச்சுருக்கேன். ஆமாம், அந்த பிறகு நான் பப்ஜி கூட வச்சுருக்கேன். நான் இன்னும் இன்ஸ்டால் பண்ணால் இன்ஸ்டால் மட்டும் பண்ணணுங்க. நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு வேணாம். ஆக்சுவலி என்னோட ஃபேவரட் டிஜிடி விஜயன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குளோபல் சீரிஸில் இருக்கார். அப்புறம் நம்மளும் இந்த காம்பேட் மாஸ்டர் இந்த கேமை தாங்க சொன்னேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே ஸ்டோரில் 1.3 GB, இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 3.2 GB. இந்த இதில் ரொம்ப கம்மியாக இதோட ரெக்யர்மெண்ட்ஸ் வேணால் இருங்க, நான் கூகுள் போகிறேன். இந்த கேம் ஆக்சுவலி ஜாம்பி கேம். இது ஒன் டெமோ தான் விட்டுருக்காங்க, டெமோ வெர்ஷன் தான். இருங்க நம்ம கூகுள் கூட போல இருங்க. ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபார் காம்பேட் மொபைல். இங்கே பாருங்க, இப்போ இதில் வரும் என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸு. டு ரன் த ஆண்ட்ராய்டு இஸ் மினிமம் வந்து ஆண்ட்ராய்டு 10 இருக்கணும் வெர்ஷனு ஆர் ப்ளஸ். அப்புறம் வந்து இதில் என்னென்ன ஆப்ரேஷன் சிஸ்டம் 10 அதே தான். அப்போ ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது அட்லீஸ்ட் ஒரு 2 GB ஆச்சு இருக்கணும். இந்த கேம் தாங்க இது பார்த்தீங்கன்னா இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு ரொம்ப ரொம்ப மோசமான பிசி இருந்தால் கூட இது வந்து ரன் ஆகும். ஸோ வந்து ஓகே, இது இருக்குது இது பாருங்க, இதெல்லாம் கஸ்டமைசேஷன். நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் நெட் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா நெட். அப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஃப்ரீ ஃபயர் மாதிரி நீங்கள் வந்து இதை ஏற்றிட்டு நான் வந்து எனக்கு நெட் இல்லை ப்ரோ, விளையாட முடியாது ப்ரோ அப்படிலாம் சொல்லவே வேணாம். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, இது பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன். இது உங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயே விளையாட முடியும், ஆஃப்லைனில் விளையாட. இப்போ நெட்டே காலியானாலும் நீங்கள் வந்து ஆஃப்லைன்லேயே விளையாடலாம். அதாவது எந்த ஒரே பேட்டில் ராயல் தான், பேட்டில் ராயல் மட்டும் ஆட முடியாது. அது தவிர நம்ம வந்து கன் சேஞ்சிங், அப்புறம் வந்து கன் மாஸ்டர் எல்லாமே இதில் ஆட முடியும். ஸோ இதாங்க இருங்க கைஸ்.
பண்ணுறேன். நல்லா இருக்கு. இருங்க இதுக்கு ஹை கிராஃபிக்ஸான கேம் இது உண்மையிலேயே. என்ன எக்யூப் பண்ண வர வேணுங்க இல்லையா? இன்னும் கன்னு ஸ்பாட் ஆகல இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒன்று காட்ட போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் மோசமான பிசி வச்சுருக்கோம் ப்ரோ அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், டைரெக்டாக இதில் போய்ட்டு கிராஃபிக்ஸில் போயிட்டு எல்லாத்தையும் லோ மேலே இருக்க ரெண்டர் குவாலிட்டி லோ எடுத்தீங்கன்னா போகும், எல்லாமே உங்களுக்கு லோவாகவே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் மாதிரி இருக்கும். ஆனால் நான் அப்படிலாம் கிடையாது. என் பிசி உண்மையிலே நல்ல பிசி தான், நல்ல ரன் ஆகும். ஸோ எல்லாத்தையும் நான் அல்ட்ராவில் போடுறேன். ஏன்னா எல்லாமே நல்லா ரன் ஆகும் என் பிசியில். ஸோ எல்லாமே ஹையில் இருக்குது. ஓகே கேஸ், நான் இப்போ வாங்க ரன் பண்ணி பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஆப்ஷன் இல்லை, உங்களுக்கு வந்து ஏதாச்சும் பிசியில் விளையாடுறவங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் அப்படின்னா நீங்கள் இதில் போய் மாற்றிக்கலாங்க. சென்சிட்டிவிட்டி எல்லாமே இங்கே இருக்கும். 6x ஸ்கோப்பு இது எல்லாமே இருக்கும் இதில். இப்போ ஃபஸ்ட்டு வாங்க நம்ம காம்பேட் ஜோனில் போகலாம். இன்றைக்கி எப்படி சாம போகணுன்றத பார்ப்போம் வாங்க. எனக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது நான் ஜெயிச்சேன் இல்லையானே. பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேமில் வந்து இன்னும் கொஞ்ச நாள்லேயே கொஞ்சம் ஒரு அப்டேட் விட போகிறாங்க. இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா உண்மையே நல்லாயிருக்கும். இந்த அப்டேட் அப்படின்னு நம்புவோம். ஏன்னா ஒரு புது ஏரியா, இதுதான் குட்டி ஏரியா தான். ஆனால் இதை வந்து இன்னும் வேற ஒரு ஏரியா அன்லாக் ஆக போகுது இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் எப்படியும். அதுக்கப்புறம் வந்து நான் அந்த வீடியோ அதுலேயும் நம்ம வந்து வீடியோ போட போகிறேன். நீங்கள் லைக் ஷேர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஏன்னா இது எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபன்னான விஷயங்க. அதாவது இந்த யூடியூப்பில் எடுத்து போடுறதே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதில் அந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் வாங்குறதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. வாங்க. ஆஹா போடு என்னடாச்சு நெட்டு. ஐயோ நெட்டு ப்ரோ. சீரியஸ் ப்ரோதா நெட்டு எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு அப்படி தாங்க இருக்கும். ஃபஸ்ட்டு லோட் ஆகும்போது நெட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் ஓகே ஓ கொடுத்து போகிறோம் நம்ம பப்ஜி ஃப்ரீ ஃபயர் மாதிரி தான். ஆனால் வந்து ஃப்ரீ ஃபயரில் அவ்வளோ கிராஃபிக்ஸ் இருக்காது. நான் சீரியஸாக சொல்கிறேன், ஃப்ரீ ஃபயர் கிராஃபிக்ஸ் அப்புறம் சொல்லக்கூடாது. அப்புறம் சொல்லுவீங்க நிறையா ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸு என்னடா அடே அது என்ன ஃப்ரீ ஃபயர்னா கிராஃபிக்ஸ் இருக்காது நீ என்னடா சொல்கிறது அப்படிலாம் நினைக்காதீங்க. உண்மையை சொல்கிறேன். வேணா எதில் வேணால் போட்டு பாருங்க அதுதான் வருது. விச் ஃப்ரீ ஃபயர் ஹை கிராஃபிக்ஸ் ஆர் நாட். நீங்கள் அல்ட்ராலேயே போட்டாலுமே அது லோ தான் வரும். பக்கு கொண்டான் அண்ணான்னு சொல்லிட்டாச்சு. அருமை. கொண்டானா எப்படிங்க 40th பிளேஸ் எதெல்லாம் அப்படி ஆடி இருந்தேன்டா. எங்க ரேங்க பாவம் பயங்கரமா வராங்க. பார்த்தீங்களா டபுள் கன்னு அப்படியே சர்ன்னு அடிக்க வேண்டியதான். பயங்கரமாக இருக்குங்க சொல்ல போனா. அப்புறம் என்னோட கீபோர்ட் அண்ட் மவுஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அதிகங்க. ஸோ நிறைய பேர் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணி நினைக்கிறேன். ஓகே கீபோர்ட் மவுஸ் எவ்வளோ போகும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அதிகம். இது ரொம்பவே அதிகம். போடுங்க கைஸ். பார்த்தீங்களா அதாங்க ககன்தீப்பு. ஏங்க பார்த்தீங்களா இப்போ ஏங்க நேரில் மட்டும்
கில்லு. ஏன் ஒன்றுமே காட்டி காமிக்கிறோம்னா இது ட்ரைனிங் ஏரியா, இன்னும் மேட்ச் ஆனது கைஸ். போடுங்க கைஸ், நம்மளும் சுற்றுறோம் அவங்களும் சுற்றுறோம். அருமை. இன்னும் மேட்ச் ஆரம்பிக்கல இது. போடுங்க கைஸ். நான் ஸ்கோப் அடிக்கலாம் நினைக்கிறேன். அடிச்சானா இல்லைன்னு தெரியல. நான் ஸ்கோப்லாம் அடிச்சிருக்காங்க நிறைய தடவை. நான் ஸ்கோப்பே எல்லாம் முடிப்போம் ஸ்னைப்பர் வச்சு. இந்த மவுஸோட விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 to 900 வரும். இந்த கீபோர்டு ப்ரைஸ் கிட்டத்தட்ட 1000 கிட்ட வரும். ஸோ அது ப்ரைஸ் அதிகம். இந்த கீபோர்டு அண்ட் மவுஸ் பிசி பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 வரும். 30,000 பிசி. நாட் பிளாட்ஃபார்மா நார்மல் டெக்கே இருக்கும். அவ்வளோ லேண்டு அங்கே தாங்க இறங்குனாங்க. அப்போ இந்த லேண்ட் கேட்ட மாற்றி இறங்கி சொல்லடா. அஜோ ஸ்னைப்பரா, நம்மளுக்கு ஸ்னைப்பர் வச்சு வராது. ஆக மட்டும்தான் நம்மளுக்கு. ஆர் யூ சீரியஸ்? சீரியஸ் ஏன்னா மொத்தம் கண்ணே விடுங்க சரியா. ஓகே அப்போ ஒப்போடே சாமி. மொத்தம் எப்படி வெட்ரு கிடச்சிது. வெட்ரு மாமா வீட்டை வெட்ரு அம்மா. டே கைஸ் ஜஸ்ட் மிஸ்ல ஜெயிச்சிருக்கோம். செம்ம கில் இது. ஆக்சுவலி ஸ்னைப்பர்ல ஏர்ல இருந்தே சுட்டோம். ஓடி இப்போ 80 புல்லட் அது செய்ய வேண்டியதான். நானே செத்துட்டேன் போ. நல்லா கணிச்சிருக்கேன் வேற. இங்க இருக்கடா. டேய்
40 பேர் தான். இன்னும் நிறைய மேப்ஸ் இருக்குங்க இதில். நிறைய மேப்ஸ் இருக்குது இதில். இதெல்லாம் அதெல்லாம் போகலாம். ஆனால் உங்களுக்கு வந்தீங்கன்னா கீழே லிங்க் ப்ராடக்ட் கொடுக்குறேன். நீங்கள் கீபோர்ட் மவுஸ் ரெண்டுமே வாங்கிக்கலாம். கீபோர்ட் கிடைக்காது, ஆனால் கோயத்தில் வாங்க. மவுஸ் வேணால் கிடைக்குங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அமேசானில் வாங்க. வந்துட்டான்டா, நீ சைடில் வந்துட்டாங்க. இருங்க, வெளியில் விட்டு வச்சுருங்க. போடுங்க. Combat zones. Guys, let's go. Let's get it. I'm getting better and better, guys. The top 10 குள்ள இந்த டாப் 10 என்னடா கண்ணு வச்சிருக்கீங்க? அதான் சுத்திக்க முடியாது. ஒரு ப்ளீஸ் செகண்ட் ஜம் ப்ளீஸ்.
ஹெட்செட் இருக்குங்க. ஃப்ரீ ஃபயர். சேனல் கம்ப்ளீட் பண்ண போறேன். என்ன அது ஓடு அப்படியே அவ்வளோதான். ஃபுல்லா எங்க கிரேசி ஸ்னைப்ஸ் என்னோட யாருக்கிட்ட ப்ரோ பிளேயரா? குளோப் க்ளோஸ்டுங்க. இதுமாதிரி நம்ம ரீச் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி யார் அடிச்சாம் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஆடுற மாதிரி அடிச்சாம போறேங்க. ஐயோ சச்ச கிரேசிங்க ஷாட்டுங்க. செம்ம ஷாட்டு. கரெக்டாக பறந்து போவாங்க. சொல்லுங்க சேல்ஸ் பண்ணலாம். சரி சொல்கிறேன். ஒன்றும் கிடைக்க முடியாது. என்ன பண்ணுவேன் இப்போ அந்த ஸ்டீம் பிசி ஆர்ம்ஸ் ரேஸா? ஓ மை காஷ். வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க. பேராஷூட் கிடையாதா? ஐயோங்க முடிச்சுட்டாங்க. ஏங்க ஐயோ என்னடா பண்ணலாம்?
என்னடா இது அடிச்சுட்டு டகடரானு. அச்சோ எல்லா பக்கமும் சொல்றாங்கடா நீங்க. ஏங்க டபுள் ஏக்கேங்க அடி வெளுத்துக்கிட்ட வாங்க இந்த ஓட்டம் பண்றாங்க. முடிச்சிருச்சு. நல்ல ஸ்னைப்பிங் ஸ்கில்ஸ் வேணும். போயிட்டு இதோட இந்த வீடியோ எண்ட் ஆக்கிக்கலாம். ஓகே டிஸ்கோடா இதெல்லாம் டிஸ்கவுண்ட் இருக்கா? ஓகே டிஸ்கவுண்ட் இருக்கு கைஸ், நல்லது. டிஸ்கவுண்ட் என்ன பண்ணுவா ஈஸியாக பண்ணலாம். அதான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் எல்லாம் பார்க்குறேன். அவங்களோட சப்போர்ட் வந்து நம்ம விளையாடலாம் சேர்ந்து. மழை வர வந்துருச்சுங்க கும்பகோணத்தில். அது உங்கள் ஊர்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இவ்வளோ மழையாக இருக்கா இல்லைன்னா நோ ப்ரோ ஹியர் நோ மழைன்னு போட்டுருவேன். ஒரு மழைனா எஸ் ப்ரோ ஹியர் மழை போடுங்க. ஏங்க அவங்க ஸ்னைப்பர் கிங்குங்க.
டும்மா தி ஜாலுமா ஹே துனது குத்தரே ஜாலுமா God bless you Raste पटे जीबी युम्मा में God bless you Raste குற்றால அருவியில குளித்தது போல் இருக்குமா ஐயோ லெட்ஸ் கோ ஏங்க பயங்கரமாக மழை அடிச்சு ஊற்றுது இப்போ எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் எப்படி இருக்குன்னு நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்க அதாவது ப்ரோ சொல்லுங்கள் அதாவது ப்ரோ டூ மச் மழை அப்படின்னு சொல்லுங்க ஒன்று அப்படி இல்லைன்னா வந்து நோ ப்ரோ நோ மழை அப்படின்னு போட்டு விட்டுருங்க செலவு ஸ்டாப் ஆகிட்டு போனாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அதுதான் பிளாக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா சர்வர் ஸ்டாப் சர்வரே நின்று இருக்கும் சம்டைம்ஸ் வந்து ஷார்ட்கன் தான் கிடச்சிருக்கு நீங்கள் ப்ரோ நம்ம M198 வரதா இல்லை நார்மல் கண்ணு ஏங்க ரொம்ப ஃபேவரட் ஸ்னைப்பர் இது எனக்கு இப்போ தான் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் காணுங்க இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் காட்டுறேன் இதோட டீட்டெயில்ஸ் பற்றி இதுதான் நியூ ஸ்னைப்பர் இந்த ஸ்டேட் கார் 98 என்ன ப்ரோ நம்ம ஃப்ரீ ஃபயர்லாம் அதெல்லாம் எப்போ வந்து ப்ரோ ஆமாம் ஒத்துக்கிறேன்
லேக் ஆயிட்டு நெட்டு பக்கா நெட்டுங்க போச்சு. ஆமாண்டா பக்காவா நெட்டு. ஐயோ ஷார்ட் கணக்கு வச்சுட்டீங்க என்னடா விளையாடுறீங்களா? ஹெலிகாப்டர் பக்கத்துல எழுதிட்டேன் மாட்டாங்க. ஐயோ டேய் ஷீஷ் கைஸ். இன்னும் ஒரு மேட்ச் போகலாம். இன்னும் ஒரே ஒரு மேட்ச் போகலாம். டோர்ஸ் ஆடுமாடா? டோர்ஸ் இது நான் இது போயிட்டு வீடியோ போயிட்டு இருங்க. இன்னும் ஒரு மேட்ச் போகலாம். இன்னும் ஒரு மேட்ச். அப்போ டோர்ஸா? போகலாம். டோர்ஸ் போகலாம். நான் நாங்கள் அப்புறமா விளையாடுவோம் கைஸ். இதுக்கப்புறம் நாளைக்கு தான் இருக்கிறோம். 1 hour டெய்லி கேம் கைஸ். டோர்ஸ் நாளைக்கா? ஆமாம் நாளைக்கு விளையாடலாம். இன்னைக்கே விளையாடலாம். நாளைக்கு விளையாடலாம்டா. போடா மூடு. சரி வரேன் போ. ஏய்லாம் கிரேசி டோர்ஸ் வேற இந்த பிளேட் விட்டுருக்காங்க கிறிஸ்மஸ். என் தலைமை குரங்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா அப்படி ஏறிக்கிட்டே இருப்பேன் எல்லாத்துலேயும். கைஸ் என்ன சூடு இதில் வந்து டோர்ஸ் அப்புறம் ஸ்குவாட்ஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த கேம்லேயே. அனிமேஷனாக ஃப்ரீ ஃபயர் இல்லை வராங்க. ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டு தான் இந்த கேமை சொன்னான். அப்புறமா எனக்கு பிடிக்கல ஃபஸ்ட்டு இதெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிது. டெக்கில் எல்லாம் எல்லா யூடியூபர்ஸுமே ஜெயிக்கிறதெல்லாம் இல்லைங்க முன்னாடியே. இங்கே பார்த்தீங்களா இப்போ என்ன மிதிச்சு போட்டான் தலைவன். ஆமாண்டா இப்போ எனக்கு நல்லா தருவாங்க. ஓகே ஓகே இன்னொரு பேர் என்னன்னா காம்பாக்ட் லிஸ்ட் குறைங்க. செம்மகல சீரியஸாக இருக்கு. ஜெய்ய அவன் அடிச்சு விட்டுருவேன். ஐயோ
இதான பிரச்சனையே. இன்னொருத்தன் வரும் அப்படியும் அவன் செத்து வருவாள், அவங்க படிக்கலாம். அது பேக்கிங் அதாவது பார்த்தீங்கன்னா உருட்டு நான் நேற்றே ஏற்றுறேன். அதான் விளையாண்டுருப்பேன். ஃபயர் இவெண்ட்டா? ஃபயர் இவெண்ட் பார்த்தீங்களா? என்னைய மாதிரி குரங்கு வருவீங்களா கைஸ்? இன்னொரு பேர் வந்து பிசி குரங்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் அப்படி தான் வருவாங்க. காம்பாட் மாஸ்டர் பிசி குரங்கு. இந்த ஒரு ஓப்பா ஏங்க நான் தாங்க நம்பர் 1 குரங்கு. ஏன்னா சாவுடா. அதான் நினைக்கிறேன். அது சாவ மாட்டேன். இந்த அருவி வெளியே அப்படின்னு தெரியல, தெரியுதான்னு தெரியல கைஸ். நீ அங்கே ஹெலிகாப்டர் இருக்கு, நாங்களே நின்றுட்டுருக்கோம். இறங்கிட்டான். நினச்சி வந்து தொலைங்கடா. ஏன்னா எவ்வளவுமே சாக மாட்டாங்களா? பிங்கு தாங்க அங்கே பாருங்க, சைடில் பாருங்க, ரைட் சைட் கார்னரில் பிங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. நெட்டும் இருக்குது. அதனால தான் இது வந்து மோஸ்ட் வந்துட்டாங்க. அவ்வளோதானே. ஐயோ ஆனால் இந்த கண்ணா ஓகே, ஆனால் இந்த கண்ணு போகக்கூடாது. நினச்சேன்டா வந்தோடனே அடிச்சிட்டா. ஒரு துளி இருக்கு எழுத்து உடனே வழங்கிடும். போட்டான். ஓகே ஓகே கைஸ், ஓகே திஸ் இஸ் எனஃப் ஃபார் டுடே கைஸ். பை பை. என்னது பேட்டரி? ஓகே